என்னது? கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமா? ஆமாங்க. ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷ் அஃபீஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்ருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் லாங் டேர்ம் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். டிசம்பரில் வந்து எங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. இதுலேயும் பசங்க ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றமாக தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி முருகன்லலாம் பார்த்துட்டு அவங்களோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேர் ஃபேன்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட நடித்த பைரவா படத்தில் கூட ஒரு சில சின்ன சின்ன கிரிஞ்சஸ் இருந்தாலுமே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து அதில் க்யூட்டாக தாங்க தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மகாநதி படத்தில் வந்து அவங்களோட ஆக்டிங் நிறையா பேரால் பேசப்பட்டுச்சு. தெரியல, மேரேஜுக்கு அப்புறம் திரும்ப ஆக்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறையா ஹீரோயின்ஸ் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஆக்டிங்லாம் விட்டுட்டு குடும்பம் குழந்தைன்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. கீர்த்தி சுரேஷ் அதே லிஸ்ட்டில் இருப்பாங்களா இல்லை திரும்ப நடிப்பாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மன வருத்தம் தாங்க இருக்கும். கீர்த்தி சுரேஷ் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற நினச்சி பார்த்தா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், மேரேஜுக்கு அப்புறம் படங்கள் நடிப்பாங்களான்னு.